இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளில ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். உபாகமம் 7 அதிகாரம் 14 சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடி இருப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பலனானவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்திலும், உங்கள் வாழ்க்கையிலும் மலடு இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மலடு இருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏன் எனக்கு இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் மலட்டுத்தன்மையாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடி இருக்கிற காரியங்கள் என்ன காரியம் என்று நாம் பார்க்க வேண்டும். நீ முன்னேறி செல்ல வேண்டிய காரியங்கள் உன்னோட வாழ்க்கையில் தடைபடுகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியம் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சாபமாய் இருந்தால் தடையாக மாறிவிடும். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருந்தால் உங்களால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தடைகள் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொல்லாத காரியங்கள் நிமித்தமாக நாம் ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவானது இருக்கும்போது குறைவுகள் ஒழிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைகள் நம்மை விட்டு விலகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கரம் நம்மளோட இருக்கிறபடினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்கள் தாமதமாக இருக்கிறது. தாமதமாக இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் நம்முடைய இருதயத்தை சோர்வாக மாற்றலாம். நம்முடைய காரியங்கள் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் குழந்தையாய் இருக்கலாம், இல்ல ஊழியமாய் இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் அது முடங்கி போக இருக்கும்படி செய்த மலட்டுத்தன்மையை நீக்கி புதுப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறபடினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு சோர்வோட, வேதனையோட, கட்டப்பட்ட சூழ்நிலையோட நீங்கள் காணப்படலாம். ஆனால் உங்கள் கட்டுகளை விடுவிக்கிறவர் ஆண்டவர், உங்களை விடுதலை ஆக்கிறவர் ஆண்டவர். மனிதனால் கூடாதது ஆண்டவரால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் கண்ணீரை யாவையும் தேவன்தான் துடைக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 17 நாம் பார்க்கிறோம், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய நெடுங்காலமா காத்திருக்கிற காரியங்களை இருந்த ஆண்டவர் விடுதலையாக்குவார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெண்ணாகிலும் ஆணாகிலும் மலடு இருப்பதில்லை, உன் கண்ணீரை துடைப்பார், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து சென்றது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மலடோட நீங்கள் இருக்கலாம். அந்த மலடை ஆண்டவர் மாற்ற அவரால் முடியும். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக, நம் சூழ்நிலைக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து சென்று நம்முடைய கண்ணீரை யாவையும் துடைத்து நம்மை
கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். ஆண்டவர் நமக்கு பலனாய் இருப்பார், கேடகமாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் குறைவான காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, நிறைவானது வரும்போது, ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நம்முடைய அவிவிசுவாசங்கள் நம்மை விட்டு விலகும், நிச்சயமாக விலகும். பிரியமானவர்களே, ஆண்டவரால் கூடாத காரியம், உன் வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் நன்மைகளை செய்வார். பிரியமானவர்களே, இந்த காரியம் நீங்கள் அநேக வேதனையோட சோதனையோட பாடோட நீங்கள் கடந்து வரலாம். இவையெல்லாம் இரட்டிப்பான நன்மைக்கான ஒரு அடையாளம் என்று நினைத்து கொள்ளுங்கள். யோபுவோட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், எவ்வளவோ அவமானங்கள், நிந்தனைகள், தரித்திரங்கள், போராட்டங்கள் சந்தித்தார். ஆனாலும் அவர் அந்த சகித்தபடினால் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைக்கு அவர் கடந்து சென்றார், அவர் பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேவனுடைய கரம் கடந்து போகட்டும்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.